வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வாங்க. என்ன ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கீங்க? ஐயா, இன்னைக்கு வாகனம் செய்யணும்ல, அதான் உங்க மருமக கிட்ட தீர்த்தத்தை கொடுத்து முறையா அழைக்கலான்னு வந்திருக்கோம். மாதவி, நிஜமாவே நந்தினி சிலை செய்ய போறாளா? இல்ல, பொம்மையை வாங்கி தர போறா. சும்மா இருங்க. வணக்கம்மா. வணக்கம் தம்பி. வாங்க. மா, சிலை செய்யறதுக்கு தனியா கோயில் மண்டபத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம். மண்ணு ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம். அதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அங்கேயே மேகநாதன் ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு, அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஏற்பாடு பண்ணி தந்துருவாருமா. சரிங்க ஐயா. என்னம்மா இது? இவ கையால சிலை செஞ்சு அதுல அம்மனை வேற கொண்டு வரணுமா? பொறுமையா இரு மாதவி. இப்போதைக்கு நந்தினியை விட நமக்கு பார்வதியை ஜெயிக்கிறது தான் முக்கியம். இதுவும் ஒரு வேலைதான். அவ நம்ம வீட்டு வேலைக்காரி தானே, இந்த வேலையும் செய்யறான்னு நினைச்சுக்குவோம், அவ்வளவுதான். ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? ஓகேமா. வழக்கமா சுந்தரவல்லி அம்மா ஏற்பாடு பண்ணி கொடுக்கற ஸ்தபதி தான் எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. இந்த தடவை அம்மாவோட மருமகளே வாகனம் செய்யறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. பூசாரி ஐயா, கொடுங்க கொடுங்க. அம்மா, இது 108 புண்ணிய நதிகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தம். நீங்க வாகனம் செய்ய இந்த தீர்த்தத்தையும் அதோட கலந்துக்கணுமா? சரிங்க ஐயா. வாங்கிக்கங்க. நிறுத்துங்க. அம்மா, ஏன் நிறுத்த சொன்னீங்க? இத்தனை வருஷமா எப்படி நடந்துச்சோ அப்படியே பண்ணுங்க. எந்த முறையை மாத்த வேணாம். என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? திடீர்னு சொல்லாம இந்த மாதிரி ஏதாவது நடந்து எங்களுக்கு முக்கியத்துவம் வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான். ஊர் பெரியவங்க இருக்கீங்கல்ல, நீங்களா ஒண்ணு பண்ணுங்க. இதே வாகனத்தை அவங்க மருமக மித்ரா கிட்ட கொடுத்து செய்ய சொல்லுங்க. ஆனா செய்ய தெரியுமா? என் மருமக ஏன் செய்யணும்? நான் என்ன சிலை செய்யற குடும்பத்துல இருந்தா என் மருமகளா பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன்?